In our daily life, we face problems, struggles, and challenges, and we must believe that our God can help us to overcome them. The God who said that all things are possible for him who believes is the one who does what he says. இன்றைய அனுதின தியானம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். மார்க்கு 9:23. ஒரு தகப்பன் ஊமையான ஒரு ஆவி பிடித்த தன் மகனை இயேசுவிடம் கொண்டு வந்தார். அந்த அசுத்த ஆவியை துரத்தி விடும்படி சீஷர்களால் கூடாமற் போயிற்று. இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். ஊமையான ஆவி பிடித்தவனை இயேசுவிடம் கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசு ஊமையான ஆவி பிடித்தவனின் தகப்பனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சத்தமிட்டு சொன்னான். அந்த பிள்ளையின் தகப்பன் இயேசுவிடம் வந்தபோது இயேசு சுகம் கொடுப்பாரா என்ற சந்தேகம் அவனுக்குள் இருந்தது. எனவே பிள்ளையின் தகப்பன் இயேசுவிடம், நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை விசுவாசமாகும். ஆனால் பல நேரங்களில் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் தேவனுடைய வார்த்தை நம் வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகிறது. நம்மால் பல தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இங்கு சீஷர்களின் அவிசுவாசத்தின் நிமித்தமே அவர்களால் ஊமையான ஆவியை துரத்த முடியவில்லை. கர்த்தர் மோசேயை நோக்கி, எதுவரைக்கும் இந்த ஜனங்கள் எனக்கு கோபம் உண்டாக்குவார்கள், தங்களுக்குள்ளே நான் காட்டின சகல அடையாளங்களையும் அவர்கள் கண்டும் எதுவரைக்கும் என்னை விசுவாசியாதிருப்பார்கள். எண்ணாகமம் 14:11. இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்திற்கு மிக அருகில் காதேஸ் பர்னேயாவிற்கு வந்தபோது அவர்கள் அவிசுவாசத்தினாலே கானான் தேசத்தில் பிரவேசிக்க முடியவில்லை. அவர்கள் அவிசுவாசத்தின் நிமித்தம் 40 வருடங்கள் வனாந்திரத்தில் அலைந்து திரிந்தார்கள். யோசுவா, காலேப் தவிர எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட ஒருவரும் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கவில்லை. நாம் ஆராதிக்கும் தேவன் யார், எப்படிப்பட்டவர், எத்தகைய வல்லமையுள்ளவர் என்று நாம் அறிந்திருந்தால் தேவனால் எல்லாம் கூடும் என்று நம்மால் விசுவாசிக்க முடியும். நம்முடைய அனுதின வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சவால்களை இவைகளை எதிர்கொள்ள நம்முடைய தேவனால் கூடும் என்பதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்ன தேவன் சொன்னபடி செய்கிறவர், அவர் மாறாதவர். உங்களுக்கு சந்தேகமும் அவிசுவாசமும் ஏற்படும் போது இது நம்மால் கூடாததுதான், ஆனால் என்னோடு இருக்கும் தேவனால் கூடும் என்பதை விசுவாசியுங்கள். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். எபிரேயர் 11:6. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.